வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று மௌனத்தின் மேன்மை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். மௌனியாய் சும்மா இருக்க அருளாய் என்று தாய்மானவர் கூறுகிறார். அதே தாய்மானவர் வாய் பேசா ஊமை என வைக்க என்றோ நீ மௌனித்தாய் ஆக வந்து அருளை தந்தாய் பராபரமே. வாயினால் பேசா மௌனத்தை வைத்திருந்தும் தாயிலா பிள்ளை போல் நான் தவிக்கின்றேன் பராபரமே என்று இறைவனை இறைஞ்சுகிறார். சினமடங்கு கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்கு கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே என்று பட்டினத்து அடிகள் மௌனத்தின் மேன்மையை கூறுகிறார். திருவள்ளுவர் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆருள் உய்த்துவிடும் என்ற குறளை நமக்கு தந்து மௌனத்தின் மேன்மையை கூறுவதாக வருகிறது. ஆக மௌனங்கள் 3 வகைப்படும் என்பதை குரு அவர்கள் கூறுகிறார். வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம் என்று கூறி, வாக்கு மௌனம் என்பது வாய் பேசாதிருத்தல், கருவி மௌனம் என்பது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் 5 ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் என்று வாய், கை, கால், குதம், குய்யம் என்ற இந்த 5ம் அடக்கமாக இருக்க நாம் மௌனத்தில் பழகினால் அது கருவி மௌனம். மகா மௌனம் என்பதாக அலைகின்ற மனதை அமைதிப்படுத்தியும் அகத்தவம் ஏற்றோம், அகத்தாய்வு செய்தோம், களங்கங்கள் நீங்கும் அளவிற்கு தன்முனைப்பை நீக்கி, பழிச்செயல் பதிவை நீக்கி, மயக்கத்தை தந்து புறவுலகில் நாம் உழலுவதாக இருக்கக்கூடிய அதை நீக்கும் போது நமக்குள் 6 தீய குணங்கள் நீங்குகிறது. 5 பஞ்சமாபாதக செயல்களை நாம் நீக்குவதாக, நம்முள் சேராமல் தடுப்பதாக மௌனம் நமக்கு கை கொடுக்கும். இறை உணர்வுக்கு மௌனத்தின் அவசியம் தேவையாகிறது. கருமையத்தை தூய்மையாக்கி கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று குரு கூறும் அளவிலே இந்த மௌனம் சித்தியாகும். நிலைபேற்று நிலை என்று சொல்லக்கூடிய இறைவன் என்னுள் பேசுகிறான் என்றும் உள் உணர்வாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறும் மௌனத்தில் ஏற்படுகிறது. மௌனத்தை ஒருவர் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் 48 நாள், 1 மாதம், 15 நாள், 1 வாரம், 1 நாள் கூட நாம் அனுஷ்டிக்கலாம் மௌனம். ஆக மௌனம் இருப்பதின் நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது தற்சோதனை செய்ய உதவுகிறது, புலனடக்கம் பெறுகிறது, ஜீவகாந்தம் திணிவு பெற்று செறிவு ஏற்படுகிறது. தவத்தால் நிலைத்து நிற்பதற்கு இந்த மௌனம் உதவுகிறது. அறிவார்த்தமாக அந்த அறிவுத்திறனை பெருக்கிக் கொள்ளவும், அயரா விழிப்பு நிலையில் இருந்து நாம் செயலாற்றவும், ஆன்மீக முன்னேற்றம் நமக்குள் ஏற்படுத்தவும், நம்மை நற்குணநலனாக மாறுவதற்கும் மனப்பான்மை பெருகும், தொண்டு மனப்பான்மை பெருகும். செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து செயலாற்றுவதற்கும், பிரபஞ்ச ரகசியங்களை நமக்கு விளக்குவதற்கும், தற்சோதனையில் தெளிவு பெறுவதற்கும் இந்த மௌனம் அவசியமாகிறது.
ஆக வாழ்வில் இவை அனைத்தும் மன உறுதியுடன் நாம் ஏற்பதற்கு மௌனமே சிறந்த வழி. தவத்தினால் இறைநிலை உணர்வு பெறுவதற்கு மிக மிக அவசியமானது மௌனம். மௌனம் என்பது மனதை அறியும் ஒரு ஆய்வு என்று கூறுவார். மனதை அறியும் ஒரு பொக்கிஷமே மௌனம் என்பதாக இருக்கிறது. ஆக மனம்தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ஆகையால் தான் குரு அவர்கள் மனவளக்கலை என்று நம்முடைய இயக்கத்திற்கு பெயர் சூட்டினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மனதை புனிதமாக்குவது மௌனம்தான் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் 2ஆம் நிலைக்கு மேல் உள்ளவர்கள், துரியாதீத தவம் எடுத்துக்கொண்டவர்கள் அனைவரும் இந்த மௌனத்தில் கலந்து கொள்ள தகுதிதான். ஆக குரு காட்டும் வழியில் பயணிப்போம். வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.